விஜய் அவர்களையும் விசாரிச்சு முடிச்சிருக்காங்க. விசாரிச்சு முடிக்கலமா, இன்னும் இருக்கு. படுக்கிறது, உப்புல புரட்டி போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து குடிக்கும் போது ஏதோ பாலை ஏதோ கொட்டிடுச்சுன்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டிட்டு வேற சட்டை இருக்காங்கன்னா அந்த கருப்பு சட்டை தான் இடத்துக்கு போட்டு போயிருக்கேன். செம குத்திருக்காங்க. எடுத்து அப்பப்போ போட்டுவாரு. அந்த பேக் ஒன்று போட்டுருப்பாரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாரும் அந்த ஃபோனு, கிளாஸு, வேற சில ஐட்டங்கள் இருக்கு. கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லிட்டாரு. அப்படின்னு யார் சொன்னா? குலகாரனா நீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இங்கிலீஷில். எஸ்ன்னு போட்டு அதை அடிச்சுட்டு நோன் போடுங்க, கதறி அழுதா அப்படி விட்டுருங்க. 7 மணி நேரம் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். லோல் போட்டு லொங்கு போட்டு வந்திருக்கேன். அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சியை தொங்க போட்டு சோகமாக காரில் பின்னாடி உட்காந்து வந்தார். அவர் டெல்லி அலற விட்டது அப்படி வருவார். அதில் தான் ஜெயிலுக்கு போகிறார். பீகார் தான். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், கரூர் சம்பவம் தொடர்ந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியா விஜய் அவர்களையும் விசாரிச்சு முடிச்சிருக்காங்க. எப்படி போச்சு? விசாரிச்சு முடிக்கலமா, இன்னும் இருக்கு. முதல் கட்ட விசாரணை முடிஞ்சிருக்கு. முதல் கட்ட விசாரணை தான். இனிமே தான் இதெல்லாம் ஐஸ்ல படுக்க வச்சு விசாரிக்கிறதுலாம் இனிமே தான். என்ன ஐஸ்ல படுக்கிறது, உப்புல புரட்டி போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் அதாவது என்னென்னா இது செய்வாங்கன்னு சொல்ல வரல. கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லலைன்னா அதையும் செய்வாங்க. போலீஸ்கிட்ட போய் நீங்கள் வாக்குமூலம் கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி இருக்குது, திருடினியா பொண்ணையா கொலை பண்ணியான்னா, ஆமாயா பண்ணிட்டேன், இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன்னு சரி வாக்குமூலம் எழுதி கொடுன்னு விட்டுருவாங்க. இல்லை நான் இல்லவே இல்லை, நான் பண்ணவே இல்லை, நான் சொல்ல முடியாது அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணும் போலீஸ்? உங்களுக்கே தெரியும், சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ சினிமாவில் பார்த்தது வந்து அப்புறம் வந்து இது மாதிரி மலையாள படங்கள்லாம் வந்திருக்கு ஏற்கனவே. நடிகர்களே கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிற மாதிரி. சரி, இதே சிபிஐ டைரி குறிப்புன்னு ஒரு படம் வந்துச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் மம்முட்டியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மம்முட்டி அப்போ சூப்பர் ஸ்டார், இப்போயும் சூப்பர் ஸ்டார் தான் அவர். சிபிஐ வந்து விசாரிக்க வரும்போது நடிகர் அவர் ஷாட்டில் இருக்காருன்னு வர சொல்லியா அப்படின்னு, நடிகனாக இருந்தால் நான் வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கேயே வச்சு விசாரிப்பாங்க. ஸ்பாட்லேயே, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு. ஸோ அதனால் காவல்துறை சிபிஐன்றது வேறு, நடிகன்றது வேறு. நடிகன்னா சும்மா 10 பேர் கத்துறான்றதுனால எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியல்வாதிகள், முதலமைச்சர்களே சிபிஐ தூக்கி உள்ள வச்சுருக்கு. இருக்கும்போது விஜய் ஐஸில் படுக்க வச்சு விசாரிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் தான். சார், தப்பு பண்ணா ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தால் ஒரு பயம் வரும். அவர் கண்ணில் அந்த பயம் கூட தெரியல சார். அவர் செம்ம ஸ்ட்ராங். கண்ணில் எப்படிமா தெரியும்? நீங்கள் வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா? என்ன முறப்பா நிற்கிறேன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு காலை காமிச்சா கடன்னு ஆடும். நீங்கள் விஜய் காலை காமிச்சாங்களா நேற்று கேமராவில்? இல்லை சார், காட்டல, மேலே தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு டெரராக இருப்பார். அப்படியே கேமராவை காலுக்கு இறக்குனீங்கன்னா கடன்னு ஆடும். மேலே அழகாக கூலாக ஹாய் காட்டிட்டு கால் அப்படின்னு. ஆமாம், நடுங்குற மாதிரி தான் இருக்கும். அது காட்டல, எந்த மீடியாவும் காட்ட மாட்டோம். ஆஃப் தான் காட்டுறான், கீழே உள்ள ஆஃபை காட்ட மாட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு விசாரணைன்றதுனால தான் அப்படி இருக்கு. போக போக அவர் வந்து மாட்டிப்பாருன்னு சொல்ல வரீங்களா? மாட்டிக்குவாருன்னு சொல்ல வரலமா, தப்பு செஞ்சால் மாட்டிக்குவாருன்னு சொல்லுவோம். தப்பு செஞ்சுருந்தார், இப்போ அவர் மேலே தப்பு இருக்குன்றது தான் பரவலான கருத்து. இப்போ யாருனால கரூரில் அவ்வளோ கூட்டம் எதுக்கு போச்சு? யாரை பார்க்க போச்சு? அஜித்தை பார்க்கவா, சிவாஜியை பார்க்கவா, எம்ஜிஆரை பார்க்கவா, சிம்புவை பார்க்கவா, யாரை பார்க்க போச்சு? விஜயை பார்க்க. அப்போ விஜய் அங்கே போகலைன்னா அந்த கூட்டம் வந்திருக்காதா? அந்த கூட்டம் வந்ததுனால தானே மயங்க போட்டு விழுந்து செத்தாங்க. அப்போ யார் காரணம்? அவர் தான். ஸோ அப்போ சாதாரணமாக நான் இவங்களுக்கு கூட தெரியும், விஜய் போனதுனால கூட்டம் கூடினதுனால மூச்சு அடைச்சதுனால செத்து போயிட்டான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பற்றி எதுக்காக இப்படி நடந்துச்சுன்றதை விசாரிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சிபிஐ நம்ம பார்த்து தெரிஞ்ச விஷயம்னா, சிபிஐ விசாரணையிலும் வந்த கொஸ்டின்ஸ்லாம் கூட திரும்ப அது சார்ந்தே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், சிபிஐக்கு தெரியும்ல. இந்திக்கா இப்போ டெல்லியில் ஒரு வழக்கு நடந்துச்சு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்ல, பார்த்துருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க. அது மாதிரி விசாரித்தா தான் தெரியும். அங்கே என்ன நடக்குதுன்னு. அங்கே கூப்பிட்டு போலீஸ் வந்து விசாரணைன்றது வேறு, நீதிமன்றன்றது வேறு, நீங்கள் டிவியில் பார்க்குறது வேறு. இது பூரா போய் டுபாக்கூர் விசாரிக்கும் போது அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியவே கேட்குறது தான் விசாரணை. ஆனால் சார், விசாரணை போகும்போது அவர் வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லிட்டாரு. அப்படின்னு யார் சொன்னாங்க? படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு. இந்த மெண்டல்கள் இவங்களுக்கு இப்போ சினிமாவை தவிர எதுவுமே தெரியாதுமா. இந்த மெண்டல் உள்ளே வந்து இப்போ என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. கதறி அழுதா சொல்கிறாங்க விஜய். கதறி அழுதாப்புல நீ விட்டுருங்க. நம்புறீங்களா? அதை மட்டும் நம்ப மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி இதை நம்புறீங்க? டான் பதில் சொன்னால் எவன் போய் பார்த்தா? தப்பாக எழுதி அடிச்சு எழுதி ஆஃபீஸர் வந்து திருத்தி விட்டுருக்காங்க. இப்படி எழுதக்கூடாதுங்க, என்ன எஸ்ன்னு போட்டு, குலகாரனா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில். எஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதை அடிச்சுட்டு நோன் போடுங்க,
அது கேள்விகள் நான் கேட்க தான் செய்வேன். அதுக்காக நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உள்ளே நடந்தது இவங்க என்ன தெரியும், அங்கேருந்து தகவல் தான் வருமே தவிர இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி 7 மணி நேரம் போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க. செத்து சுண்ணாம்பாய். சார் இதை எப்படி கணக்கெடுக்கிறா? இதுக்கு முன்னாடி போனவங்கலாம் 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு போகும்போது விஜய் மட்டும் 7 மணி நேரத்துலயே வந்துட்டாரு அதுதான் அப்படின்றதுனால அப்போ அவர் சீக்கிரமா பண்ணிட்டாரு. சீக்கிரமாக பரீட்சை எழுதியிருக்காரு. ஏற்கனவே அவர் MBBS MS முடிச்சிருக்காருல்ல. பரீட்சை 10th பரீட்சையில் அவர் 500க்கு 497 அதை எடுத்திருக்காரு. +2ல் 1200க்கு 1196 அதை எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு படிப்பாளி. அதனால் டக்குன்னு எழுதிப்பார் பரீட்சையை 7 மணி நேரத்துக்கு. ஆதவர்ஜனாலாம் அடிமுட்டாள், அதனால லேட்டாக 8 மணி நேரத்தில் எழுதிப்பாங்க. சார் இன்னொரு பக்கம் அந்த பிகில் படத்துல வர மாதிரி அந்த டெல்லியையே அலறி விட்டுருக்காரு அந்த படத்துல பண்ண மாதிரி. அவரோட ரசிகர்கள் ஏமா அவரை இன்னும் போட்டு சாவடி அடிக்கிறீங்க? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு லோல்பட்டு லொங்குப்பட்டு வந்திருக்காரு. அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கல்ல, மூஞ்சியை தொங்க போட்டு சோகமாக காரில் பின்னாடி உட்காந்து வந்தார். அவர் டெல்லியை அலற விட்டார். அப்படி வருவார், செம குத்திருக்காங்க உள்ளே வச்சு, அலறி அடித்து கதறி இருக்கார். ஐயோ என்னை விட்டுருங்க நான் இல்லை அப்படின்னு. உண்மையை சொல்லிடுறேன்னா சொல்லியிருக்காரு. சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? நீ விசாரணையை பார்த்தது இல்லைல்ல. இவர் போலீஸாக நடிச்சிருப்பார், விசாரணை கைதியாக அவர் நடித்தது இல்லைல்ல. இப்போ ரியலாக அவர் அந்த சீனில் நடிச்சிருக்காரு. சார் அப்போ கூட அவர் சொல்லியிருக்காராமே சார், எங்கள் மேலே தப்பு இல்லை, முழு பொறுப்பை கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும், கவர்மெண்ட் மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காராங்க. ஆமாம், அவருக்கு சொல்லத்தானே செய்வார். அவராக ஒத்துக்குவார். நான் தான் கொலையாளி, நான் ஒத்துக்குவார். என்னால் தான் 40 பேர் செத்தாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? எவன் தலையிலாம் போட்டு தப்பிக்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனால் உண்மைன்றது CBIக்கு தெரியும்ல. அதில் தான் ஜெயிலுக்கு போக போகிறாரு, திகார் ஜெயிலுக்கு. வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இவர்கிட்ட உண்மை இருக்குல்ல. என்னை எதுங்க அங்கே கூப்பிட்றீங்க? நான் டெல்லிக்கு வரமாட்டேங்க, நான் எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியது. அந்த பதறி அடிச்சதுக்கு ஓடுறாரு. ஓடி போய் அங்கே போய் எதுக்கு கத்தணும். அதுவும் பிரைவேட் ஜெட்டில் திரும்பி அவர் பொதுவாக திருச்சி அந்த மாதிரிலாம் பிரைவேட் ஜெட்டில் இப்போ லாங்கில் பறந்து பார்த்துருக்கேன். அந்த இதில் வாடகைக்கு போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு செலவு தான் எல்லாம். இப்போ சம்பாரிச்ச காசெல்லாம் பிடுங்காம விட மாட்டாங்க போல. 4 விசாரணை போட்டாங்கன்னா நான் 4 கோடி ரூபா போச்சு. ஒரு டைமுக்கு 40 லட்சமோ 35 லட்ச ரூபாய் கொடுக்கணும் ஜெட்டுக்கு. போச்சா எல்லா காசையும் பிடிக்கிறாங்க போல. பிடிங்கி ஜெயிலே அடைச்சிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது விஜய். அப்போ அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க, விஜய் கிட்ட இருக்கிறது எல்லாமே பிடுங்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இதெல்லாம் அப்படி இல்லைம்மா. இந்த மாதிரி லூசு தற்குறி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவ இருந்தான்னா இல்லை நான் என்ன தூக்கி உள்ளே போட்டுன்னு இருப்பாங்க. சார் சாப்பாடு கூட எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சாப்பிடவே மாட்டாருமா. அவர் எப்பவுமே சாப்பாடு சாப்பிட மாட்டார், தெரியுமா இல்லையா? அவர் சாப்பாடுலாம் இப்போ உங்களை மாதிரிலாம் சாப்பிட மாட்டாருமா. அப்போ வேறு சட்டி நிறையா போட்டு குழம்பு ஊற்றி சோறு போட்டு பொரியலை வையெல்லாம் அவர் எப்பயுமே நம்மளை மாதிரிலாம் சாப்பிட மாட்டார். அவர் டயட்டில் தான். ஒரு இட்லி தான் காலைல சாப்பிடுவார். மத்தியானம் 2 ஸ்பூன் தான் தயிர் சாதம், 2 ஸ்பூனு. நீ அவர் பேட்டிலாம் பார்த்தே இல்லையா? அவர் நண்பர்கள் கூட நடித்தவங்க பேட்டிலாம் தயிர் சாதம் சாப்பிடுவார். அதுவும் சாப்பிடுவார் 4 முந்திரி பருப்பு 4 திராட்சை பருப்பு, இவ்வளோ தான் சாப்பிடுவார் அவர். காலையில் ஒரு இட்லி தான்மா சாப்பிடுவார் அவர். ஆமாம், அதனால் இப்போ ஃப்ளைட்டில் வரும்போதே ஒரு 1/2 இட்லியை சாப்பிட்டு போயிருப்பார். புரியுதா? சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது அவருக்கு அப்படியே செட் பண்ணிட்டார். அவரெல்லாம் சட்டி சோறும் குழம்பு ஊற்றி அதுன்னுட்டு இருக்காரு டெய்லி. ஆனால் அவர் சார் ஆனால் விசாரணை தான் முக்கியம். இது ரொம்ப நான் அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றதுனால தான் அவர் சாப்பிடல போயிட்டு. அவர் எப்போவுமே விசாரணை இருந்தாலும் விசாரணை இல்லைன்னா அவர் சாப்பிடவே மாட்டாருமா. புரியுதா உங்களுக்கு? அவர் நண்பர்கள், அவர் கூட படித்தவங்க, பழகினவங்க, ஷூட்டிங்கில் இருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு நடிகர் கூட, தெலுங்கு நடிகர் கூட பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தா அது இது எப்படி இருக்குது, அதை சாப்பிடு இதை சாப்பிடுனாரு. இவர் கூட நட்டி நடராஜ் கூட பேட்டி கொடுத்துருப்பாருமா. அவர் ஷூட்டிங்கில் பிரியாணி மட்டன் எல்லாமே வந்தது. நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நான் உங்களுக்கு தான் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு பார்த்தாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சாப்பிடவே மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு அவரை நல்லா மரியாதையாக தான் நடத்திருக்காங்க CBIயில். இல்லைம்மா, சாப்பாடு சாப்பிடலன்னா எப்படி மரியாதை? சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிடுங்க. சாப்பாடு போடத்தாம்மா செய்வாங்க. CBIயில் பட்னியாக போட்டு கொள்றதுக்காம்மா விஜய் இப்போ புரட்டி உப்பில் போட்டு மிதிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய நடிகர் விசாரணைன்றப்ப எல்லாமே வாங்கி தருவாங்க. டீ, காஃபி, ஜூஸ். அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாருன்றதுனால சாப்பிடலை. சரி, ஏதாவது கலந்து ஏதாவது செட் ஆகாமல் போயிடும்னு கூட சாப்பிடாமல் இருந்துக்கலாம். அதனால் கூட விட்டுட்டு சாயந்தரமாக தண்ணி குடிச்சு டயர்டாக ஆதவர்ஜனாவே நம்ப முடியாது. ஸோ அதனால் அவர் பையில் பேக்லேயே வச்சுருப்பார். முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அதெல்லாம் எடுத்து அப்பப்போ எடுத்து போட்டுவார். அந்த பேக் ஒன்று போட்டுருப்பார் பார்த்தீங்களா? அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. ஃபோனு, கிளாஸு, இது எல்லாமே உள்ளே இருக்கும். வேறு சில ஐட்டங்களும் இருக்கும். சில ஐட்டங்கள்னால் முந்திரி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் மாதிரி. அப்போ ஆதவர்ஜனா மேலே விஜய்க்கு கூட நம்பிக்கை இல்லை. நம்புறது நான் நம்பகத்தன்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பெருசாக பேசப்படுற விஷயம் விஜய் போட்டிருந்தா இந்த ட்ரெஸ், கருப்பு கலர் ட்ரெஸ், அவரோட யூனிஃபார்ம். அவர் ஜெயிலுக்கு போனாலும் அவர் ட்ரெஸ்ஸை தான் பார்ப்பீங்களாம்மா. அவர் எவ்வளோ நொந்து போய் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி காலங்காத்தால் அவரெல்லாம் எந்திரிக்கவே மாட்டார்மா.
4:30 மணிக்கு எந்திரிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் ஹேர்லாம் செட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு 7 மணிக்கு கார் எடுத்திருக்காரு. 8 மணிக்கு ஏர்போர்ட் போய் 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு பறந்து அங்கே 11:30 மணிக்கு போய் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அவர் சட்டை நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குங்க. அவர் பட்ட கஷ்டங்களை துளி கூட ஒரு ரசிகையாக நீங்கள் பார்க்குறது இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. போகிற வழியில் ஏதோ ஒரு சட்டையை போட்டிருக்காரு. குடிக்கும்போது ஏதோ பாலம் ஏதோ கொட்டிடுச்சுன்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டிட்டு வேறு சட்டை இருக்காருன்னா அந்த கருப்பு சட்டை தான் இருந்திருக்கு போட்டு போயிருக்காரு. போட்டு போய் விசாரணை முடிஞ்சவங்க திருப்பி வெள்ளை சட்டையை மாற்றிட்டார். அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா சார் அது ஒரு துக்கத்தின் வெளிப்பாடா இல்லையா சார்? எந்த துக்கம்? ஆமாம், என்னையே விசாரணை கூப்பிட்டு இப்போ ஐஸில் படுக்க வச்சு விசாரிக்கிற கூப்பிடுங்கும் போது தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவ்வளோதான். ஆனால் அது கரூரில் நான் போய் இந்த மாதிரி 41 பேர் இறந்துருக்காங்க, அதோட துக்கத்தோட நான் விசாரணை. அதோட துக்கத்துக்கு இல்லைம்மா, சிபிஐ விசாரிக்கிற கூப்பிட்றாங்களேன்றதுக்காக கருப்பு கொடி காட்டுறக்கா அப்படி போயிருக்காரு. பிஜேபி கருப்பு கொடி காட்டுற மாதிரி. செத்தவன் தான், என்னால் தான் செத்தான்றது ஊருக்கே தெரியும். என்னையை கூப்பிட்டு விசாரிக்க வேறு செய்வீங்களான்னு தான் அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டி. அதனால தான் இந்த கருப்பு துணிக்கான இது, வேற எந்த ஒரு காரணம். ஆதவர்ஜனா கூட கருப்பு கலர் ட்ரெஸ்ல போயிருந்தாரு. இவர் ஆதவர்ஜனா போலமா கூப்பிட போகும்போது இவர் போட்டிருக்காருன்றதுக்காக, அதாவது என் தலைவனே விசாரிக்கணும் போது ஒரு கருப்பு போட்டிருந்தான். நான் கூட கருப்பு போட்டிருக்கேன். எதுக்குன்னா சிபிஐ இவ்வளோ சீக்கிரம் விட்டுருச்சேன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் போட்டிருக்கேன். அதனால 2 நாள் தொடர்ந்து நைட்டாக டே நைட்டாக வச்சு ஒரே ஐடியா விசாரிச்சுட்டு அனுப்பலாம்ல, ஏன் அனுப்புனாங்கன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் நான் கருப்பு போட்டிருக்கேன். அப்படி கூட சொல்லுவேன். சரி வைக்கா, அப்படி விசாரணையில் 7 மணி நேரம்ன்றதே விஜய்க்கெலாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல சார்? இல்லை, அது 7 மணி நேரமோ 16 மணி நேரமோ அவர் தான் அங்கே தானே உட்காந்துருக்காரு. இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டால் மாதக்கணக்காக இருந்தானே ஆகணும். 7 மணி நேரம் என்ன பெரிய விஷயம்? ஜெயலலிதாவே ஜெயிலில் இருந்திருக்காப்புல வருஷக்கணக்கில். விஜயெல்லாம் ஒரு ஆளா? அதில் பார்த்தா கணக்கே கிடையாது. விஜயெல்லாம் விஜய் அப்படிலாம் போட்டால் இருப்பாரா சார் அவர் ஜெயிலெல்லாம்? யாராக இருந்தால் ஜெயலலிதாவே இருக்கும்போது விஜய் என்னம்மா பிஸ்கோத்து? ஜெயலலிதா அவ்வளோ பெரிய ஆளுமை, முதலமைச்சராக இருந்தவங்க, அவ்வளோ பெரிய பில்டப்பு. எத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போடுவாங்க? கருணாநிதியை அடித்து துவச்சி உள்ளே போட்டவங்க பிடிச்சி. அந்த ஜெயலலிதாவே இப்படி ஜெயிலில் போடலையா வருஷக்கணக்கில்? அப்படி இல்லாமல் தப்பிச்சா ஓடி வர முடியும்? அதே மாதிரி ஜெயிலில் திகார் ஜெயிலில் தூக்கி விஜய் போட்டான்னு இருக்க வேண்டியதான். அவர் தான் 4 செவத்தை பார்த்து 4 மணி நேரம் வரைக்கும் இருப்பாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே அங்கேயே விட்டுற வேண்டியதான். இப்போவே அப்படி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போயே டெய்லி ஜெயிலில் தான் இருக்க மாதிரி தான் இருக்கார். லாக்அப் உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கார். அது ஜெயிலில் போட்டான்னா அவர் என்ன ஆதவர்ஜனாவை பார்க்க முடியாது. அது கம்பிக்கு வெளியே வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்துக்கலாம். புஷி ஆனந்த் இல்லைன்னா இப்போ அவருக்கு ரொம்ப கை உடைந்த மாதிரி ஆயிரும். அதை அப்பப்போ புஷி ஆனந்தை காட்டிக்குவாங்க. சார் என்ன சார், விஜயோட ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நடக்குது, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, இல்லைன்னா அவர் இறங்கி வேலை பார்த்துருப்பாரு. இங்கே இறங்கி என்ன சித்தால் வேலையாக பார்த்தாரு? மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருப்பாரு. எப்போ சந்திச்சாரு? விஜய் கூட சொல்லியிருப்பாரு சார், எனக்காக நீங்கள் தேட்டராக போகும்போது நான் உங்களுக்காக வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு. எங்கே எந்த வீட்டுக்கு வருவார்? மக்களை பார்க்க தான் சார். மக்களை எங்கே பார்த்தாரு? அவர் த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காரு, இவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, யார் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. வேறு யார் வீட்டுக்காக போயிருக்காரு? செத்தவங்க வீட்டுக்கு கூட போகலையே, அவங்கள தான் வர வச்சார். அப்புறம் இவர் என்னத்தை போய் கிழிச்சிருவார் சார்? போகலன்றது சார், போக விடலை தானே சார் அவர்? ஏன் போகல? போனால் திரும்பியும் கூட்டம் சேர்ந்துரும் அந்த மாதிரி. நம்ம இது இப்படி விட்டா அப்படின்றீங்க, அவர் வீடு வீடாக போவார்ன்றீங்க, அவரை போக விடலைன்றீங்க. என்ன தான் சொல்ல வரீங்கன்னே தெரியலையே எனக்கு. அவர் தான் வீடு வீடாக போவார்ன்றீங்க, போனால் போக முடியலன்றீங்க. அதான் சார், கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் மாறி இருக்காரு. எதுக்கு கரூர் சம்பவம்? 41 பேர் இறந்துருக்காங்க. எதுக்கு நடந்துச்சு? 41 பேர் இருந்தாங்க. விஜயோட முட்டாள்தனத்தினால தானே இருந்தாங்க. அப்போ விஜய் கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதான். அதே போல் விஜய் அவர்களோட அந்த பஸ் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம், நான் சொல்லி தான் விஜய் அப்படி போனார், நான் சொல்கிறத கேட்பாருன்ற மாதிரி. அப்போ விஜய் டிரைவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாரான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அவர் டிரைவர் அப்படிலாம் சொல்லலாம். விஜய் சொன்ன பேச்சை கேட்டு தான் நான் போனேன்ருக்கேன். சில பேர் சாவுக்கு காரணமே நான் நினச்சினாங்க விஜய் தான். அவர் போச்சுனார், நான் போனேன். அதுக்காக அவர் தான் இது கொண்டாரு, சாவுக்கு காரணமாக இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் சாவுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கலான்றது வேணா வச்சுக்கலாம். தவிர நீங்கள் என்னையே கோர்த்து விட்றாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதை தான் விஜய் நிறுத்த சொன்னார், நிறுத்தினேன். அதுக்கப்புறம் பேசினோடனே வண்டி எடுக்க சொன்னார், வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தா 40 பேர் செத்துட்டாங்க. இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நீங்கள் விஜய்கிட்ட கேளுங்க அப்படின்னு. இப்போ புரியுதா அப்படின்னு? சரின்னு சொல்லி அடுத்த விஜயை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.